ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கண்ணனுடைய குழலூதும் படம் வீட்டில் வைக்கலாமா, கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்வது போல இருக்கக்கூடிய அந்த காட்சி உள்ள படத்தை நாம் வீட்டில் வைக்கலாமா, மகாபாரத புத்தகத்தை நாம் வீட்டில் வைக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்வி தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. கோகுலாஷ்டமி வேற வரப்போகுது. அதனால இந்த சமயத்துல அதை பற்றிய ஒரு பதிவு உங்களுக்கு கொடுத்தா விளக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவுல இதை பத்தி பார்ப்போம். நான் பல முறை பல காலமா நிறைய பதிவுகள்ல சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். இருந்தாலும் புதுசா பார்க்குற நிறைய பேர் பழைய பதிவுகளை பார்க்கறது இல்லை பாருங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு கமெண்ட்ஸில் அவங்க கேட்கும்போது மற்ற நண்பர்கள் அம்மா இந்த வீடியோ போட்டிருக்கிறாங்க போய் பாருங்க அப்படின்னு எனக்கு பதிலாக நிறைய பேர் கமெண்ட்ஸில் பதில் சொல்கிறீங்க. அப்படி பதில் சொல்கிறவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னாலும் திரும்ப திரும்ப கேட்கும்போது அதை ஒரு தொகுப்பாக கொடுத்தா நல்லா இருக்கும். இன்னொன்று கோகுலாஷ்டமி வேற வரப்போகுது. அதற்காகவே ஒரு சிறப்பு பதிவு நான் தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். எந்த நேரத்தில் சாமி கும்பிடணும், எப்படி கும்பிடணும், என்னென்ன பொருட்கள் வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும், நாள் நேரம் தேதி இது எல்லாத்தையும் குறித்து தெளிவான ஒரு விளக்கமான பதிவாக பின்னால் கொடுக்குறேன். முன்னோட்டமாக இந்த பதிவு கண்ணனுடைய படம் எப்படி இருக்கணும். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, ஊஞ்சல்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரி கிருஷ்ணர் ராதா படம் இருக்கும், குழல் ஊதுற மாதிரி தனி கண்ணனுடைய படம் இருக்கும், மாடு மேய்க்கிற மாதிரி கண்ணனுடைய படம் இருக்கும். இது இல்லாம வெண்ணெய் திருடி தின்னக்கூடிய கண்ணனுடைய படம், அர்ஜுனனுக்கு போர்க்களத்துல ரதத்து மேல நின்று கீதாச்சாரத்தை உபதேசம் செய்யக்கூடிய படம், இப்படி பல படங்கள் இருக்கு கண்ணனுக்கு. பல பேருக்கும் இதுல கேள்வி எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, குழலூதும் கண்ணனை வீட்டில் வைத்து கொள்ளலாமா, வச்சுக்கலாம் அப்படின்னு நான் தைரியமா வச்சுக்கோங்க அப்படின்னு தான் ரொம்ப காலமா சொல்றேன். இதில் எதுக்கு நம்ம பயப்படணும்? அப்போ அடுத்த கேள்வி என்ன வருது, அம்மா அவர் குழல் ஊதுற மாதிரி வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஊதி தள்ளிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னா ஆமாம் உண்மைதான். ஊதி தள்ளுவார். எதை ஊதி தள்ளுவார்? வீட்டில் இருக்கிற பிரச்சனையை ஊதி தள்ளுவார், வீட்டில் இருக்கிற வறுமையை ஊதி தள்ளுவார். முதல்ல இப்படி கேள்வி கேட்குற நம்ம அறியாமையை ஊதி தள்ளுவார். அவர் வேங்குழல் ஊதுவது எதற்காக? அவருடைய குழலை பற்றி பேசணுன்னாலே நிறைய பேசலாம். குழலிலேயே பல வகைகள் உண்டு. அதில் அவர் வைத்து ஊதக்கூடிய குழல் தேவகானத்தை எழுப்பக்கூடிய குழல். அந்த குழலுக்கு மயங்காதவர்கள் யாருமே கிடையாது. விஷத்தை கக்குகின்ற நாகம் முதல் பால் கறந்த அன்பை பொழியக்கூடிய மாடிலிருந்து கோபிகாஸ்திரிகள் வரை அனைவரையும் மயக்கக்கூடியது அவருடைய மோகன குழலோசை. அந்த அழகான குழலில் இருந்து எழக்கூடிய அந்த நாதம் இருக்கே, அது நம் உள்ளே பரவி 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 ஆத்ம ஞானத்தை நமக்குள் வளர்க்கக்கூடிய ஒரு ஜீவ மருந்து குழலோசை. ஆனால் நிறைய பேர் அந்த குழலை தவறாக நினைத்து கொண்டு இந்த குழலோசையை வச்சிருக்கக்கூடிய குழலை இப்படி ஊதுற மாதிரி வச்சிருக்கக்கூடிய கண்ணனை நாங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டா எங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தாராளமாக வைத்து கொள்ளலாம், தாராளமாக அவரை நாம் வழிபாடு பண்ணலாம். அடுத்ததான ஒரு பெரிய கேள்வி, மகாபாரதத்தில் போர்க்களத்திலே நின்று கொண்டு அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அந்த குதிரை மேலே தேர் மேலே நின்று உபதேசம் செய்யக்கூடிய காட்சி, கீதா உபதேச காட்சி அப்படின்னு அதை சொல்லுவோம். அந்த காட்சி இருப்பது போன்ற படத்தை நாம் வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு. வீடு போர்க்களமாக ஆயிடாதா அப்படின்னா, ஏற்கனவே வீடும் மனமும் போர்க்களம் மாதிரி தானே இருக்கு. போர்க்களத்தில் கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? மனம் அமைதி பெறுவதற்கான வழியைத்தானே சொன்னாரு. அப்போ அவரைத்தானே நம்ம அங்கே வச்சிருக்கிறோம். அப்போ அந்த படத்தின் வழியாகவே நீங்கள் பலனை யோசிச்சா சரியா யோசிக்கணும்ல. போர்க்களம் போல இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டிலேயும் போர்க்களம் போல இருக்கக்கூடிய நம்முடைய மனத்திலேயும் அமைதியை ஏற்படுத்துவதற்காக அவர் எழுந்து நின்று உபதேசம் செய்கின்றார் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த படத்தை வச்சுக்கலாம் தானே. தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். கீதா உபதேசம் என்பது அர்ஜுனனுக்காக மட்டுமே அவர் உபதேசித்த உபதேசம் கிடையாது, அனைவருக்குமான உபதேசம். நம்ம படிக்கிறது இல்லைங்கிறதுனால அதை பார்க்க கூடவா கூடாது. அதனால தாராளமாக நாம் அதை வீட்டில் வச்சுக்கலாம். அடுத்தது, மகாபாரத புத்தகத்தை வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், எங்கெல்லாம் மகாபாரதம் ராமாயணம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் வெற்றி உண்டாகும்,
செல்வம் செழிக்கும், மகாலட்சுமியின் அருள் மேலோங்கும், வீட்டில் நன்மைகள் அனைத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்வார். அதனால் மகாபாரதம் தாராளமாக வீட்டில் வச்சுக்கலாம். மகாபாரதம் வச்சுக்கிட்டா மகாபாரதத்தில் வர்ற மாதிரியே சண்டை வராதாமா அப்படின்னு கேட்டால், சண்டை யாருக்குங்க வந்தது? அவர்கள் கெட்டவர்களாக இருந்தார்கள், நல்லவர்களை எதிர்த்தார்கள், நல்லவர்களுக்கு இறைவன் துணை புரிந்து கெட்டவர்களை அழிச்சார். இதுதானே கதை. அப்ப நமக்கு வர விரோதிகளையும் இறைவன் அழிப்பார் அப்படிங்கிறத நம்ம ஏன் நம்புறது இல்லை? நாம கெட்டவங்க இல்லையே, நாம நல்லவங்க தானே. நல்லவங்களா இருக்கிறவங்க ஏன் அதை பத்தி யோசிக்கணும்? பிறருக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்களை அழிக்கின்ற இறைவனாகத்தான் நமக்கு கிருஷ்ண பரமாத்மா அதில் காட்சி தருகின்றார். அப்போ நமக்கு யார் கெடுதல் செய்தாலும், நாம் அழிந்து போக வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்களை அழிக்கும் கடவுளாகத்தான் அங்கே கிருஷ்ண பரமாத்மா நமக்கு காட்சி கொடுப்பாரே தவிர நமக்கு அதனால் எந்த பிரச்சனையும் வருமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறத நிறுத்திடலாம். தாராளமாக மகாபாரதத்தையும் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். மகாபாரதத்தில் வருகின்ற கண்ணனினுடைய திருவுருவ படத்தையும் வீட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி அவர் மாடு மேலே சாஞ்சிட்டு நிற்பார், வேங்குழல் ஓதும் கண்ணனாக நமக்கு காட்சி தருவார். அந்த படத்தையும் நாம் தாராளமாக வைத்து கொள்ளலாம். வேணுகோபால சுவாமி அப்படின்னு அவரை நாம் வழிபாடு பண்ணுறோம். அதுக்கப்புறமா கிருஷ்ணருடைய படம் ராதையோடு சேர்ந்து ஊஞ்சலில் ஆடுவது போல ஒரு கிருஷ்ணர் இருக்கும், அதுவும் வச்சுக்கலாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. தாராளமாக வச்சுக்கலாம். வெண்ணெய் திருடி தின்னக்கூடிய கண்ணனையும் நம்ம வச்சுக்கலாம். எந்த கண்ணனுடைய படமாக இருந்தாலும் தாராளமாக அதை நாம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். இதுல இன்னும் நான் விட்ட படங்கள் கூட நிறைய இருக்கும். உங்ககிட்ட அந்த மாதிரி படம் கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு காளிங்கத்தின் மீது நின்று நர்த்தனம் ஆடக்கூடிய கிருஷ்ணராக கூட இருக்கலாம். அப்படியும் ஒரு படம் இருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, பாம்பை நம்ம கடவுளா வழிபாடு பண்றோம், கிருஷ்ணர் அது மேல ஏறி நிற்கிறாரே, அந்த படத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வச்சுக்கலாம். இது போல என்ன திருவுருவ படமாக இருந்தாலும் இறைவன் நமக்கு நன்மையைத்தான் தருவார். அதில் இருக்கின்ற கடவுள் நம்மை வாழத்தான் வைப்பாரே தவிர ஒரு நாளும் அவர் நமக்கு துன்பம் தரமாட்டார். தெய்வத்தை நம்பி வழிபட்டவர்களுக்கு நன்மையே கிடைக்கும் அப்படிங்கிறத 100க்கு 100% நீங்கள் நம்பி வழிபாடு செய்யலாம். இப்போ வீட்டில் ஒரு பழைய கிருஷ்ணர் இருந்தாருமா, இவ்வளவு நாள் அதை தெரியாமல் நாங்கள் ஓரமாக தான் எடுத்து வச்சுருந்தோம், இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வேற வருது, நீங்கள் வைக்கலான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு போய் அவரை எடுத்து நல்லா தொடச்சி அலங்காரம் பண்ணி தயாராக வச்சுருங்க. எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறது அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த கிருஷ்ண ஜெயந்தியினுடைய பலன் என்ன, யாரெல்லாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம், குழந்தை இல்லாதவர்கள் எவ்வாறு வழிபாடு செய்யலாம், இது எல்லாத்தையும் விளக்கமான ஒரு பதிவாக கோகுலாஷ்டமி சிறப்பு பதிவு உங்களுக்கு தரேன். அதில் பார்த்து நீங்கள் மற்ற தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. கண்ணனுக்கு அப்படின்னு கிடையாதுங்க, எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுள் நமக்கு கருணை காட்ட வல்ல கடவுளே. அந்த கடவுளின் எத்திருவுருவமாக இருந்தாலும் அத்திருவுருவத்தை நாம அன்போடு ஆராதனை செய்தா அருளை வாரி வழங்குவார்கள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குவோம். இது போன்ற பல நல்ல பதிவுகளை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி வீட்டில் எத்தனையோ திருவுருவ படத்தை ஆராதனை பண்ணாமல் வச்சுருப்பாங்கல்ல, அதை எடுத்து ஆராதனை பண்ணாங்கன்னா அந்த பலன் நமக்கும் கிடைக்கும். ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.